அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாலிட்டி அவுட் சோர்ஸ் சீரீஸில் 9வது டாப்பிக்காக இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் டாபிக் பார்க்க போகிறோங்க. இந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 3 சரத்து 12 முதல் 35 வரை. இந்த டாபிக்ல இருந்து டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு. இந்த 90 கொஸ்டின்ஸும் மிக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. இந்த டாபிக்ல இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக எந்த தேர்வு எடுத்தாலும் அடிப்படை உரிமைகள் கொஸ்டின்ஸ் இல்லாம பார்க்க முடியாது. அதனால இந்த டாபிக் மிக மிக முக்கியமான டாபிக். எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க. செம ஒர்த்தான வீடியோங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு பயன்படக்கூடிய வகையில அவுட் சோர்ஸ் வீடியோ தராங்க. பார்த்து லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்ட டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே கிடைக்குங்க. வாங்கிக்கலாம். கா வெங்கடேசன் புக்கு, இந்தியன் பாலிட்டி புக்கு, எக்கனாமிக்ஸ் புக்கு, எல்லா புக் இருக்குங்க. எல்லாமே வாங்கிக்கலாம். அதற்கான ஓன் வெப்சைட் லிங்க் இதுதாங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணக்கூடிய எந்த ஒரு புக்குக்கும் எக்ஸ்ட்ரா டெலிவரி சர்வீஸ் இல்லைங்க. இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரங்க. போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போனவாங்க. வினா 1. ஒவ்வொரு வினாவும் முக்கியமானாங்க. கண்டிப்பா நீங்க இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஜிஎஸ்ல நீங்க 75க்கு 65 அபோவ் தான் எடுக்க முடியும். அதனால நீங்க எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. மிக செமையான வீடியோங்க. சத்தியமா இதுக்கான எஃபெக்ட் அதிகங்க. உங்களுக்காக நாங்கள் போடுறோம். இதை பயன்படுத்திக்கோங்க. முதல் வினாங்க. ஒவ்வொரு வினா வாசிக்கும் போது உங்க கவனம் ஃபுல்லா அந்த ஒரு வினால தான் இருக்கணுங்க. சரிங்களா? பாருங்க. அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சரத்து. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி சரத்து 12 முதல் 35 வரை. அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லக்கூடிய சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து 12 முதல் 35 வரை. வினா 2. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரத்து 12 என்பது அரசு என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 13 அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ கூற்று 1, 2 சரி. சரத்து 12 அரசு என்பதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 13 என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். வினா 3. பொறுத்துக. மொத்தம் 5 கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 14, சரத்து 15, சரத்து 16, சரத்து 17, சரத்து 18. இதுக்கான இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி. சரத்து 14 அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 பார்த்தீங்கன்னா சரத்து 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். பாகுபடுத்துவதை தடை செய்தல். அது கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். சரத்து 17 தீண்டாமையை ஒழித்தல். சரத்து 18 பட்டங்களை நீக்குதல். ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். மீண்டும் சொல்ல பாருங்க. சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். சரத்து 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். சரத்து 17 தீண்டாமையை ஒழித்தல். சரத்து 18 ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 5, 2, 4, 3, 1. வினா 4. பொறுத்துக. பாருங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது எதிலிருந்து எந்த ஆர்டிகிளையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3, 5, 1, 2, 4. சமத்துவ உரிமை 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை 19 முதல் 22 வரை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து 23 முதல் 24 வரை. சமய சுதந்திர உரிமை 25 முதல் 28 வரை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 முதல் 30 வரை. மீண்டும் சொல்றாங்க. முக்கியமானது. இதெல்லாம் அதிக டைம் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸுங்க. நல்லா பாருங்க. சமத்துவ உரிமை
சரத்து 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை 19 சரத்து 19 முதல் 22 வரை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து 23 முதல் 24 வரை. 23 முதல் 24 வரை. சமய சுதந்திர உரிமை 25 முதல் 28 வரை. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 முதல் 30 வரை. வினா 5 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரத்து 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, கூட்டம் மற்றும் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் தொழில் செய்யும் உரிமை. சரத்து 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. சரத்து 22 சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமைன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, கூட்டம் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டுக்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் தொழில் செய்யும் உரிமை. சரத்து 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. சரத்து 22 சில வழக்குகள் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமைங்க. இந்த 3 முக்கியமான இதுங்க. அதிக டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. 6 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பார்த்தோம்னா இதற்கான விடை பார்த்தீங்கன்னா B20. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பார்த்தோம்னா சரத்து 20. வினா 7 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. சரத்து 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சரத்து 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A1, 2, 3 சரி. சரத்து 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. சரத்து 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சரத்து 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். வினா 8 பொறுத்துக. ஒவ்வொரு வினாவும் கூர்ந்து கவனிங்க, உங்க காதுல கேளுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல அப்படி அடிக்கலாம், இதுல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும். மொத்தம் 4 பொறுத்து கொடுத்துருக்குங்க. சரத்து 25, சரத்து 26, சரத்து 27, சரத்து 28. இது எதோட பொருந்திருக்குன்னு சொல்ல போறோம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 4 Dங்க. 4, 1, 2, 3. சரத்து 25 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்ப உரிமை. சரத்து 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரத்து 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்காக எதிரான சுதந்திரம். சரத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. மீண்டும் சொல்றாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் அதிக டைம் கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரத்து 25 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்க பின்பற்ற பரப்ப உரிமை. சரத்து 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரத்து 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கும் எதிரான சுதந்திரம். சரத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. வினா 9 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1 பாருங்க, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பற்றி குறிப்பிடுவது. சரத்து 29 முதல் 30. சரத்து 29 சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சரத்து 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வகிக்கும் உரிமைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தனா B1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி கலாச்சார உரிமை பற்றி குறிப்பிடுவது. சரத்து 29, 30
சரத்து 29 சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சரத்து 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வகிக்கும் உரிமைங்க. இதுவும் அதிக டைம் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இதுல பார்க்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டினுங்க. மிக முக்கியமான ஒரு டாபிக். எந்த ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாம பாருங்க. போட்டு போட்டு கேளுங்க. வினா 10 கூற்று மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பிற்கு மீண்டும் சொல்றேன் பாருங்க. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பற்றி குறிப்பிடுவது சரத்து 29 முதல் 30. சரத்து 29 சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சரத்து 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை. வினா 10 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சரத்து 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதலை பற்றி குறிப்பிடுவது சரத்து 32. சரத்து 33 ஆயுதப்படையினர், துணை ராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம். பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் சொல்லக்கூடிய ஒன்று. பாராளுமன்றத்துக்குள்ள அதிகாரம். பாருங்க, இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி, எல்லாமே சரியா இருக்குங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பார்த்தோம்னா சரத்து 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் பற்றி குறிப்பிடுவது சரத்து 32. சரத்து 33 ஆயுதப்படையினர், துணை ராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம். 1, 2, 3 சரின்னு சொல்லக்கூடிய ஒன்று. மொத்தம் 3 கூற்று கொடுக்க வினா 11 மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 35 சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு மட்டும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சரத்து 34 ராணுவ சட்டம் ஆனது இந்தியாவில் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைத்துன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தோன்னா பி 1, 2 சரிங்க. சரத்து 35 சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு மட்டும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சரத்து 34 ராணுவ சட்டமானது இந்தியாவில் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வினா 12 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. அடிப்படை உரிமைகள் என்பவை ஒரு நாட்டு குடிமக்கள் சுதந்திரத்துடனும் விருப்பத்துடனும் வாழ்வதற்காக வழங்கப்படுவதாகும். அடிப்படை உரிமைகள் ஓர் அரசின் தன்னிச்சையான அதிகாரத்திலிருந்து குடிமக்களை பாதுகாக்கின்றது. இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள் என்பவை ஒரு நாட்டு குடிமக்கள் சுதந்திரத்துடனும் விருப்பத்துடனும் வாழ்வதற்காக வழங்கப்படுவதாகும். அடிப்படை உரிமைகள் ஓர் அரசின் தன்னிச்சையான அதிகாரத்திலிருந்து குடிமக்களை பாதுகாக்கின்றது. இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அடிப்படை உரிமைகள் ஆகும் சொல்லக்கூடிய ஒன்று. வினா 13 அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பில் மிகவும் கடுமையான விமர்சிக்கப்பட்ட பகுதி என்று கூறியவர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி அம்பேத்கர். அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பில் மிகவும் கடுமையான விமர்சிக்கப்பட்ட பகுதி என்று கூறிய பார்த்தோன்னா அம்பேத்கர். வினா 14 அடிப்படை உரிமைகள் பற்றிய விவாதத்தினை பொறுத்துக. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. துணைக்குழு இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி 1, 2, 3, 4 சரி. துணைக்குழு 11 நாட்கள், ஆலோசனை குழு 2 நாட்கள், அரசியல் நிர்ணய சபை 25 நாட்கள், மொத்தம் 38 நாட்கள். மொத்தம் 38 நாட்கள். பாருங்க, துணைக்குழு 11 நாட்கள், ஆலோசனை குழு 2 நாட்கள், அரசியல் நிர்ணய சபை 25 நாட்கள், மொத்தம் 38 நாட்கள். மொத்தம் 38 நாட்கள். முதலாக 1895 இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமை தேவை என்று கூறியவர் யார்? பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர் முதலாக 1895 இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமை தேவை என்று கூறியவர் பார்த்தோன்னா பால கங்காதர திலகர். வினா 16 1931ஆம் ஆண்டு கராச்சியில் யாருடைய
தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வல்லபாய் பட்டேல். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்கள் இயற்றப்பட்டது வல்லபாய் பட்டேல். மொத்தம் வினா 17ங்க. வினா 17 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பல உலக நாடுகள் போராடி பெற்ற உரிமைகளை நமது அரசியல் அமைப்பு நமக்கு அடிப்படை உரிமையாக வழங்கியுள்ளது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் இடம்பெறவில்லை. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் மூளைக்கல் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டது. பல உலக நாடுகள் போராடி பெற்ற உரிமைகளை நமது அரசியலமைப்பு நமக்கு அடிப்படை உரிமையாக வழங்கியுள்ளது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் இடம்பெறவில்லை. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் மூளைக்கல் என்றும் அழைக்கப்படுகின்றது. வினா 18 அடிப்படை உரிமைகள் மக்களாட்சி வாழ்க்கை முறையின் அஸ்திவாரமாகவும் ஆதார சுருதியாகவும் திகழ்கிறது என கூறியவர் யார்? இதற்கான விடை பார்த்தோன்னா நீதிபதி கஜேந்திர கட்கர். அடிப்படை உரிமைகள் மக்களாட்சி வாழ்க்கை முறையின் அஸ்திவாரமாகவும் ஆதார சுருதியாகவும் திகழ்கின்றது என கூறியவர் பார்த்தோன்னா நீதிபதி கஜேந்திர கட்கர். வினா 19 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி குறிப்பிடு சரத்து 32. உயர் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் சரத்து 226. தனியார் அமைப்புகள் மற்றும் முகவர்கள் கூட அரசின் ஒரு கருவியாக செயல்படுவதாக சரத்து 12 விளக்குகின்றது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி குறிப்பிடு சரத்து 32. உயர் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் சரத்து 226. தனியார் அமைப்புகள் மற்றும் முகவர்கள் கூட அரசினுடைய ஒரு கருவியாக செயல்படுவதாக சரத்து 12 விளக்குகின்றது. வினா 20 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரத்து 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதவை. இந்த சரத்தில் சட்டம் என்பது பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றம், குடியரசுத் தலைவர் அல்லது மாநில ஆளுநர்கள் மற்றும் இயற்றும் தற்காலிக சட்டங்கள், அறிவிப்புகள், விதிமுறைகள், ஒழுங்குமுறை விதிகள், மூல சட்டம், ஆணைகள், அவசர சட்டம், வழக்கம் அல்லது வழக்காறு போன்ற அனைத்து சட்டங்களும் அடங்கும். மேற்கண்ட சட்டங்கள் அனைத்தும் அடிப்படை உரிமைகளை மீறும் போது அச்சட்டங்கள் செல்லாது என இந்த சரத்து விளக்குகிறது. பாருங்க, இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதவைன்னு சொல்லுதுங்க. அதன் அடிப்படையில இந்த சரத்துல சட்டம் என்பது பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள் இயற்றும் தற்காலிக சட்டங்கள், அறிவிப்புகள், விதிமுறைகள், ஒழுங்குமுறை விதிகள் மூலம் சட்டம், ஆணைகள், அவசர சட்டம், வழக்கம் அல்லது வழக்காறு போன்ற அனைத்து சட்டங்களும் அடங்கும். மேற்கண்ட சட்டங்கள் அனைத்தும் அடிப்படை உரிமைகளை மீறும் போது அச்சட்டங்கள் செல்லாது என இந்த சரத்து விளக்குகிறது. வினா 21 மொத்தம் 3 கூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 13 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சட்டமல்ல என்று கூறி சட்ட திருத்தத்தினை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என்று கூறியது. 1973ஆம் ஆண்டு கேசவனந்த பாரதி வழக்கில் அரசியலமைப்பினை சட்ட திருத்தத்தின் வாயிலாக திருத்தப்படும் போது இயற்றப்படும் சட்டம் அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் இருந்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஜனநாயகத்தில் சமூக பொருளாதார நீதியை சரத்து 14 நிலை நிறுத்துகிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3 அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 13 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சட்டமல்ல என்று கூறி சட்ட திருத்தத்தினை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது என கூறியது. 1973ஆம் ஆண்டு கேசவனந்த பாரதி வழக்கில் அரசியலமைப்பினை சட்ட திருத்தத்தின் வாயிலாக திருத்தப்படும் போது இயற்றப்படும் சட்டம் அடிப்படை உரிமையை மீறும் பட்சத்தில் இருந்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஜனநாயகத்தில் சமூக பொருளாதார நீதியை சரத்து 14 நிலை நிறுத்துகிறது. வினா 22 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. நல்லா பாருங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இங்கிலாந்தின் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாகும்.
குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர் தங்களது அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் குறித்து எந்த ஒரு நபருக்கும் நீதிமன்றத்திற்கும் பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும் அமெரிக்க கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க கோட்பாடு. இதற்கான விடை ஏ 1, 2, 3 சரியா கொடுக்க அனைத்தும் சரியா இருக்குங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டிலிருந்து எடுக்கப்படும் சொல்றாங்க. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர் தங்களது அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் குறித்து எந்த ஒரு நபருக்கோ நீதிமன்றத்துக்கோ பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு அளிக்கும் அமெரிக்க கோட்பாடு. இப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லக்கூடிய கருத்து இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எடுக்கப்படுது. சட்டம் அனைவருக்கு சம பாதுகாப்பு அளிக்கும் அமெரிக்க கோட்பாடு. 23 பின்வரும் எந்த சரத்திலிருந்து குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பி. சரத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. பின்வரும் எந்த சரத்தில்னா சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த விதியிலிருந்து குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சொல்றாங்க. 24 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. சட்டத்தின் ஆட்சி இந்த கோட்பாட்டை வழங்கியவர் ஏவி டைசி. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் மீது அவர்கள் பதவியில் உள்ளபோது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சரத்தின்படி ஒரு சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடியது சரத்து 15. இதற்கான சரத்து டி 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, சட்டத்தின் ஆட்சி இந்த கோட்பாடு வழங்கியவர் பார்த்தோன்னா ஏவி டைசி. குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர் மீது அவர்கள் பதவியில் உள்ள போது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அந்த சரத்தின்படி எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. இந்திய குடியுரிமை பெற்ற இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய சரத்து 15. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை வழங்கிய ஏவி டைசி. இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய சரத்து வழங்கக்கூடிய உரிமை பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கக்கூடிய சரத்து பார்த்தோன்னா 15. 25ங்க மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரத்து 15ல் 1 கடைகள், பொதுக்கூடங்கள், கிணறு, குளிக்கும் இடங்கள், சாலைகள் அரசு நிதியினால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ கட்டப்பட்ட இடங்கள்ல பாகுபடுத்த கூடாது. சரத்து 2 பாருங்க, சரத்து 15ல் 2 எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் காரணமாக பொது இடங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பாகுபடுத்தக்கூடாது. சரத்து 15ல் 3 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டம் இயற்றலாம். இதற்கான விடை சி 1, 2, 3 சரி. அனைத்து சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமானதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரத்து 15ல் 1 என்ன பண்ண சொல்றாங்க? கடைகள், பொது கூடங்கள், கிணறுகள், குளிக்கும் இடங்கள், சாலைகள் அரசு நிதியினால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ கட்டப்பட்ட இடங்கள்ல பாகுபடுத்தக்கூடாது. சரத்து 15ல் 2 எந்த ஒரு குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதம் சார்ந்தும், இனம் சார்ந்தும், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் காரணமாக பொது இடங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பாகுபடுத்தக்கூடாது. சரத்து 15ல் 3 பாருங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்களை நம்ம இயற்றிக்கலாம்னு சொல்றாங்க. 26 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த 3 கூற்று முக்கியமான கூற்றுங்க, பார்த்து பாருங்க. வாசிக்கும் போது உங்க கவனம் போல ஒரு வினாளர் கொடுங்க, நல்லா பாருங்க. சரத்து 15ல் 4 சமுதாயத்துல மற்றும் கல்வியில பின்தங்கியவர்களுக்கும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் அவர்களை முன்னேற்ற தனி சலுகை அமைக்க சட்டமியற்றலாம். இது 1951ஆம் ஆண்டு 1வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினால் சேர்க்கப்பட்டது. சரத்து 15ல் 6 பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3 3மே சரியா இருக்குங்க. சரத்து 15ல் 4 சமுதாயத்துல மற்றும் கல்வியில பின்தங்கியவர்களுக்கும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் அவர்களை முன்னேற்ற தனி சலுகை அமைக்க சட்டம் இயற்றலாம். இது 1951ஆம் ஆண்டு 1வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. சரத்து 15ல் 6 பொருளாதார ரீதியில பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குதல். 27
கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரத்து 15ல 5 சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் அரசு உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத சரத்து 30ல் 1ல் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்களினுடைய சேர்க்கையில் தனிச்சலுகை வழங்குதல். இந்த விதி சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாதும் 2005ஆம் ஆண்டு 93வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 15ல் 5 சேர்க்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 15ல் 5 சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் அரசு உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத சரத்து 30ல் 1ல் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்களின் சேர்க்கையில் தனிச்சலுகை வழங்குதல். இந்த விதி சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்ததும் 2005ஆம் ஆண்டு 93வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 15ல் 5 சேர்க்கப்பட்டது. இது முக்கியமானதுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வினா 28 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 16 பொது வேலைவாய்ப்பில் சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும். அடிப்படை தகுதி, சிறப்பு தகுதி, தொழில்நுட்ப தகுதியின் அடிப்படையில் பணி வழங்குவது இவ்வுரிமை மீறுவது ஆகாது. சரத்து 16ல் 1 மாநிலத்தின் கீழ் உள்ள எந்த அலுவலகத்திற்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பான விஷயங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 3மே 1, 2, 3 அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 16 பொது வேலைவாய்ப்பில் சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும். அடிப்படை தகுதி, சிறப்பு தகுதி, தொழில்நுட்ப தகுதியின் அடிப்படையில் பணி வழங்குவது இவ்வுரிமை மீறுவது ஆகாது. சரத்து 16ல் 1 மாநிலத்தின் கீழ் உள்ள எந்த அலுவலகத்திற்கும் வேலை வாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பான விஷயங்களில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்பினை வழங்குதல் வேண்டும். வினா 29ங்க பின்வரும் சொற்றொடர்களில் எது எவை சரியானவை? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 16ல் 2 எந்த ஒரு அலுவலகத்திலும் சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் போன்றவை வாய்ப்புக்கான தகுதிகளாக நிர்ணயம் செய்வதை தடை செய்கிறது. சரத்து 16ல் 3 சில பதவிகளுக்கு குடியிருப்பு தகுதியை எந்த அளவிற்கு நிர்ணயிக்கலாம் என தீர்மானிக்கும் சட்டத்தை இயற்ற பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டு இதற்கான விடை பார்த்தோன்னா கூற்று 1, 2 சரியா கொடுக்கப்பட்டு. சரத்து பாருங்க, மீண்டும் சொல்ற சரத்து 16ல் 2 எந்த ஒரு அலுவலகத்திலும் சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் போன்றவை வாய்ப்புக்கான தகுதிகளாக நிர்ணயம் செய்வதை தடை செய்கிறது. சரத்து 16ல் 3 சில பதவிகளுக்கு குடியிருப்பு தகுதியை எந்த அளவிற்கு நிர்ணயிக்கலாம் என தீர்மானிக்கும் சட்டத்தை இயற்ற பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வினா 30ங்க பின்வரும் சொற்றொடர்களில் எது எவை சரியானவை? மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. சரத்து 16ல் 4 அரசு பணிகளில் போதுமான அளவிற்கு இடம்பெறாமல் இருக்கும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. சரத்து 16ல் 5 மதம் சார்ந்த நிறுவனங்களின் பதவிகளுக்கு அந்தந்த மதத்தினர் நியமிக்க அனுமதி அளிக்கிறது. சரத்து 16ல் 4A தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. இந்த சரத்து 1995ஆம் ஆண்டு 77வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 16ல் 4 அரசு பணிகளில் போதுமான அளவிற்கு இடம்பெறாமல் இருக்கும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. சரத்து 16ல் 5 மதம் சார்ந்த நிறுவனங்களில் பதவிகளுக்கு அந்தந்த மதத்தினை நியமிக்க அனுமதி அளிக்கிறது. சரத்து 16ல் 4A தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்கிறது. இந்த சரத்து 1995ஆம் ஆண்டு 77வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. வினா 33 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. பாருங்க, சரத்து
16ல 4B தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத பணியிடங்களை முன்னெடுத்து செல்ல வழிவகை செய்கிறது. இந்த சரத்து 2000 ஆண்டு 81 சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. சரத்து 16ல் 6 பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குதல் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருங்க. பி சிங்க 1, 2, 3 சரி. 16 சரத்து 16ல 4B தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத பணியிடங்களை முன்னெடுத்து செல்ல வழிவகை செய்கிறது. இந்த சரத்து 2000 ஆண்டு 81 சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. சரத்து 16ல் 6 பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குதல். 10% இடஒதுக்கீடு வழங்குதல். வினா 32ங்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1994 76வது சட்ட திருத்தத்தின் காரணமாக தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் 50% இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு 69% இடஒதுக்கீட்டை வழங்கியதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் பாருங்க 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. 1994ல 76வது சட்ட திருத்தத்தின் காரணமாக தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் 50% இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு 69% இடஒதுக்கீட்டை வழங்கியது. 33 இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்தின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர்களின் மேம்பாட்டுக்காக மண்டல் என்பவரின் தலைமையில் 1979 ஆண்டு ஒரு குழுவை ஏற்படுத்தியது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 340 டிங்க. இந்திய அரசியலமைப்பு சரத்து 340 அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர்களின் மேம்பாட்டுக்காக மண்டல் என்பவரினுடைய தலைமையில் 1979 ஆண்டு ஒரு குழுவை அமைத்தது. 34 மண்டல் குழு தனது அறிக்கை எந்த ஆண்டு அரசிடம் சமர்ப்பித்தது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1980 டிசம்பர் மாதம். 1980 டிசம்பர் மாதம். இந்த 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 ஏல பார்த்தோம்னா மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டினுங்க. மண்டல் குழு தனது அறிக்கை எந்த ஆண்டு சமர்ப்பித்தது அரசிடம் பார்த்தோம்னா 1980 டிசம்பர் மாதம். 35ங்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பணியில் 27% இடஒதுக்கீடு வழங்கலாம் என மண்டல் குழு பரிந்துரைத்தது. மண்டல் குழு அனைத்து வகுப்பினருக்கும் வழங்கும் மொத்த இடஒதுக்கீடு 50% இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. 1990 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இக்குழுவினுடைய அறிக்கை நடைமுறைக்கு வந்தது. இக்குழுவினுடைய அறிக்கை நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. இது முக்கியமான கொஸ்டினுங்க. இதுவும் குரூப் 2ஏல மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பணியில 27% இடஒதுக்கீடு வழங்கலாம் என மண்டல் குழு பரிந்துரைத்தது. மண்டல் குழு அனைத்து வகுப்பினருக்கும் வழங்கும் மொத்த இடஒதுக்கீடு 50% இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. 1990 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இக்குழுவினுடைய அறிக்கை நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. வினா 36 1994 ஆண்டு எத்தனையாவது சட்ட திருத்தமானது அரசு பணிகள் மொத்தமாக 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறியது? இதற்கான விடை 76ங்க. 76. 1994 ஆண்டு 76வது சட்ட திருத்தம் 76வது சட்ட திருத்தமானது அரசு பணிகளில் மொத்தமாக 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியது. வினா 37 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. 1955 ஆண்டு தீண்டாமை சட்டம் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டு இச்சட்டம் 1976 ஆண்டு திருத்தப்பட்டு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என மாற்றப்பட்டது. இச்சட்டம் மேலும் 1989 2015 ஆண்டுகளில் திருத்தப்பட்டு தீண்டாமை என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பி
1, 2, 3 சரியா, அனைத்துமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1955ஆம் ஆண்டு தீண்டாமை சட்டம் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. இச்சட்டம் 1976ஆம் ஆண்டு திருத்தப்பட்டு சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என மாற்றப்பட்டது. இச்சட்டம் மேலும் 1989, 2015 ஆண்டுகளில் திருத்தப்பட்டு தீண்டாமை என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் எந்த ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லை. வினா 38ங்க. இந்திய அரசியலமைப்பில் தீண்டாமை குற்றங்களாக கூறப்பட்டுள்ளவை. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய குற்றங்கள் எது தீண்டாமை குற்றங்களாக கருதப்படும் சொல்லிட்டு. தீண்டாமை வரலாறு, சாதி, பாரம்பரியம் போன்றவற்றின் அடிப்படையில் நியாயப்படுத்துதல். என்ன பண்றாங்க? தீண்டாமைய வரலாறு அடிப்படையிலும், சாதி அடிப்படையிலும், பாரம்பரியத்தின் அடிப்படையில் போன்றவற்றின் அடிப்படையில் நியாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. விடுதி, பொழுதுபோக்கு, நீர்க்குழாய்கள் பயன்படுத்துதல், சாலை பயன்படுத்துதல், சுடுகாடு வசதி போன்றவற்றுக்கு அனுமதி மறுப்பதும் தீண்டாமை குற்றமாகும் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தீண்டாமை என்பது வரலாறு ரீதியாகவும், சாதி ரீதியாகவும், பாரம்பரியம் போன்றவற்றின் அடிப்படையிலும் நியாயப்படுத்தாதீங்க. விடுதி, பொழுதுபோக்கு, நீர்க்குழாய்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல சாலைகள் பயன்படுத்தல், சுடுகாடு வசதி போன்றவற்றுக்கு அனுமதி மறுப்பதும் தீண்டாமை குற்றமாகும் சொல்லக்கூடிய ஒன்று. வினா 39ங்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய குடிமகன்கள் வெளிநாடுகள் வழங்கும் பட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவர் இந்திய அரசின் கீழ் ஆதாயம் தரும் பணிகளில் உள்ள போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து எவ்வித பட்டமும் பெறக்கூடாது. இராணுவம், கல்விகளில் சிறந்தவர்களுக்கு தனித்தன்மையாக வழங்கப்படும் பட்டங்களை சரத்து 18 தடை செய்யாது. எடுத்துக்காட்டு பரம்வீர் சக்ரா. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய குடிமகன்கள் வெளிநாடுகள் வழங்கும் பட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவர் இந்திய அரசின் கீழ் ஆதாயம் தரும் பணிகளில் உள்ள போது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து எவ்வித பட்டமும் பெறக்கூடாது. இராணுவம், கல்வியில் சிறந்தவர்களுக்கு தனித்தன்மையாக வழங்கப்படும் பட்டங்களை சரத்து 18 தடை செய்யாது. எடுத்துக்காட்டு பரம்வீர் சக்ரா. 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 40ங்க. பொறுத்துக. முக்கியமான பொறுத்துங்களா பார்த்துக்கோங்க. சுதந்திர உரிமை, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், சங்கம் அமைப்புகள் அமைக்கும் சுதந்திரம், இந்திய முழுவதும் சென்று வர சுதந்திரம் சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அனைத்தும் சரியா பொருந்திருக்குங்க. சுதந்திர உரிமை சரத்து 19 முதல் 22 வரை. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் 19ல 1ல ஏ. சங்கம் அமைப்புகள் அமைக்கும் சுதந்திரம் சரத்து 19ல 1ல சி. இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம் சரத்து 19ல 1ல டிங்க. 1ல டி. சுதந்திர உரிமை சரத்து 19 முதல் 22. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் சரத்து 19 1ல ஏ. சங்கம் அமைப்புகள் அமைக்கும் சுதந்திரம் சரத்து 19ல 1ல சி. இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம் சரத்து 19 1ல டி. நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதே டைம் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். 41 பொறுத்துக. சரத்து 19ல 1ல பி சுதந்திரம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். இது கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 19ல 1ல இ சரியா பொருந்திருக்கு. 19ல 1ல இ. நான் அதுக்கான இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை. சரத்து 19ல 1ல ஜி. தொழில், பணி, வணிகம் செய்யும் சுதந்திரம். சரத்து 19 1ல எப் பார்த்தோன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பிங்க. 1, 4, 2, 3ங்க. சரத்து 19ல 1ல பி பார்த்தீங்கன்னா இந்திய ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். 19ல 1ல பி ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். சரத்து 1ல ஈங்க. இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழும் சுதந்திரம். சரத்து 19ல 1ல ஜி தொழில், பணி, வணிகம் செய்யும் சுதந்திரம். சரத்து 19ல 1ல எப். 1ல எஃப்ங்க. 1ல எப் என்னன்னா 1ல எப் சொத்துரிமை நீக்கப்பட்டது. இது முக்கியமானதுங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா போட்டு கேளுங்க. சரத்து 19ல 1ல பி ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம். 19 1ல இ
இந்தியாவின் எப்பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை. சரத்து 19(1)G தொழில் பணி வணிகம் செய்யும் சுதந்திரம். சரத்து 19(1)F சொத்துரிமை நீக்கப்பட்டது. வினா 42 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது சரத்து 19 தானாகவே செயலற்று போகும், தானாகவே தடை செய்யப்படும் சொல்றாங்க. நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் சரத்து 21 21 தவிர பிற அடிப்படை உரிமைகள் செயல்படாதவாறு நிறுத்தி வைக்க முடியும். சரத்து 20 ஒரே குற்றத்திற்காக இரட்டை தண்டனை அல்லது ஒன்றுக்கு மேலான தண்டனை தடை செய்கிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தேசிய நெருக்கடி நிலை அமல் உள்ள போது சரத்து 19 தானாகவே தடை செய்யப்படும், செயலற்று போகும். நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது அடிப்படை உரிமைகளில் சரத்து 20 மற்றும் 21 தவிர பிற அடிப்படை உரிமைகள் செயல்படாதவர் நிறுத்தி வைக்க முடியும். சரத்து 20 ஒரே குற்றத்திற்காக இரட்டை தண்டனை அல்லது ஒன்றுக்கு மேலான தண்டனையை தடை செய்கின்றது. வினா 43 கீழ்கண்டவற்றில் சரத்து 21 கீழ் பொருந்தாதது எதுன்னு சொல்றாங்க. மொத்தம் 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர்களின் சுதந்திரம் மற்றும் மருத்துவ உதவி உரிமை இச்சரத்து உள்ளடக்கியதாக உள்ளது. வாழும் சுதந்திரம் என்பது மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ்வது, வாழ்வாதார விஷயங்களில் கவனம் செலுத்துதல், சுத்தமான குடிநீரை பெறுதல், சுகாதாரமான மற்றும் மாசற்ற சூழலில் வாழும் உரிமையை குறிக்கும். வாழும் உரிமையில் சாவதற்கான உரிமை உள்ளடங்காது. பிறரிடமிருந்து தனித்து விலகி இருப்பதும் தனி மனித சுதந்திரத்தில் அடங்குன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர்களினுடைய சுதந்திரம் மற்றும் மருத்துவ உதவி உரிமை இச்சரத்து உள்ளடக்கியதுதான் சரத்து 21. வாழும் சுதந்திரம் மற்றும் வாழும் சுதந்திரம் என்பது மனித மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ்வது, வாழ்வாதார விஷயங்களில் கவனம் செலுத்துதல், சுத்தமான குடிநீரை பெறுதல், சுகாதாரமான மற்றும் மாசற்ற சூழலில் வாழும் உரிமை குறிக்கும். இதற்கான சரத்து 21. வாழும் உரிமையில் சாவதற்கான உரிமை உள்ளடங்காதனா சரத்து 20க்குள்ள உள்ளடங்காது. பிறரிடமிருந்து தனித்து விலகி இருப்பதும் தனி மனித சுதந்திரத்தில் அடங்கும். வினா 44 மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும். சரத்து 21A 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதாகும். ஆரம்ப பள்ளி படிப்பு மட்டுமே இச்சரத்தின்படி அடிப்படை உரிமையாகும். தொழிற்கல்வி மற்றும் உயர்நிலை படிப்பு, மேல்நிலை படிப்பு இச்சரத்தினுள் சேராதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என சரத்து 21A கூறுகின்றது. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதாகும். ஆரம்ப பள்ளி படிப்பு மட்டுமே இச்சரத்தின்படி அடிப்படை உரிமையாகும். தொழிற்கல்வி மற்றும் உயர்நிலை படிப்பு, மேல்நிலை படிப்பு இச்சரத்தினுள் சேராது. வினா 45 எந்த ஆண்டு இயற்றப்பட்ட இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தில் இருந்து சில வரையறுக்கப்பட்ட அரசு உதவி பெறாத சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு. 2009ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தில் இருந்து சில வரையறுக்கப்பட்ட அரசு உதவி பெறாத சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2009 இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தில் சில வரையறுக்கப்பட்ட அரசு உதவி பெறாத சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. வினா 46 கீழ்கண்டவற்றுள் சரத்து 22 கீழ் அடங்காதது எது? மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவரை கைது செய்யும் போது அவர் தன்னை கைது செய்வதற்கான காரணத்தை கேட்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது. எவரையும் விசாரணை இன்றி கைது செய்யக்கூடாது. கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் நீதிபதியின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். தடுப்பு காவல்
சட்டத்தின்படி சிறைப்படுத்தப்படும் நபர்களுக்கு சரத்து 14, சரத்து 19, சரத்து 21 ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள உரிமைகளை மீறக்கூடாது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவரை கைது செய்யும் போது அவர் தன்னை கைது செய்வதற்கான காரணத்தை கேட்க உரிமை வழங்கப்பட்டுள்ளது. எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் நீதிபதியின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். தடுப்பு காவல் சட்டத்தின்படி சிறைப்படுத்தப்படும் நபர்களுக்கு சரத்து 14, 19, 21 ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள உரிமைகளை மீறக்கூடாது. 47 தடுப்பு காவல் நடவடிக்கை கீழ்கண்ட நபர்கள் யாருக்கு பொருந்தாதது? மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. தடுப்பு காவல் நடவடிக்கை யாருக்கு பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. அந்நிய நாட்டு எதிரி, வரி செலுத்த தவறியோர், கைது செய்யப்படும் போது, சிவில் வழக்கில் கைது செய்யப்பட்டவர், நீதிமன்ற கட்டளையின்படி கைது செய்யப்பட்டவர், வெளிநாட்டவரை நாடு கடத்தும் போது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்நிய நாட்டு எதிரி, வரி செலுத்த தவறியோர், கைது செய்யப்படும் போது, சிவில் வழக்கில் கைது செய்யப்பட்டவர், நீதிமன்ற கட்டளையின்படி கைது செய்யப்பட்டவர், வெளிநாட்டவரை நாடு கடத்தும் போது. இதற்கான தடுப்பு காவல் நடவடிக்கை இவங்களுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்றாங்க. யாருக்கு பொருந்தும் கிடைக்கணும்னா இவங்களுக்கெல்லாம் பொருந்தாது. வினா 48 மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபரை 3 மாத காலம் மட்டுமே காவலில் வைக்க முடியும். அதற்கு மேல் தடுப்பு காவலில் வைக்க முடியாது. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவரின் காவல் நீட்டிப்பு 3 மாதத்திலிருந்து 2 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது இன்னும் நடைமுறைக்கு வராத காரணத்தினால் 3 மாதங்களில் இன்னும் தொடர்கிறதுன்னு சொல்றாங்க. கைது செய்யப்பட்டவர் தன்னுடைய கைது உத்தரவுக்கு எதிராக வாதாட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3 சரியா கொடுக்கப்படும். 3மே சரியா இருக்குங்க. தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் ஒருத்தர் கைது செய்யறாங்கன்னா அந்த நபரை 3 மாதங்காலம் மட்டுமே காவலில் வைக்க முடியும். அதற்கு மேல தடுப்பு காவலில் வைக்க முடியாது. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவரின் காவல் நீட்டிப்பு 3 மாதத்திலிருந்து 2 மாதங்களாக குறைக்கப்படும் சொல்றாங்க. ஆனா இது இன்னும் நடைமுறைக்கு வராத காரணத்தினால் இந்த 3 மாதங்கள் இன்னும் தொடர்கின்றது. கைது செய்யப்பட்டவர் தன்னுடைய கைது உத்தரவுக்கு எதிராக வாதாட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. வினா 49 இதற்கான விடை தடுப்பு காவல் சட்டம் 1950ங்க. மீசா சட்டம் 1971, காப்பி போசா சட்டம் 1974, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதிக டைம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. தடுப்பு காவல் சட்டம் 1950, மீசா சட்டம் 1971, காப்பி போசா சட்டம் 1974, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. இதற்கான விடை டி 4, 3, 4, 3, 1, 2. பொறுத்துக. பிம்செகா சட்டம் PBMSECA பிம்செகா சட்டம் 1980, தடா சட்டம் 1985, பொடா சட்டம் 2002, PITNDP சட்டம் 1988. பாருங்க, பிம்செகா சட்டம் பார்த்தீங்கன்னா 1980, தடா சட்டம் 1985, பொடா சட்டம் 2002, PITNDP சட்டம் பார்த்தோன்னா 1988. நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அதிக டைம் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். PBMSECA பிம்செகா சட்டம் சொல்லுவாங்க. இது எப்போ 1980. தடா சட்டம் பார்த்தோன்னா தடா சட்டம் 1985, பொடா சட்டம் 2002, PITNDP சட்டம் 1988. வினா 51ங்க.
மிசா சட்டம். மிசா சட்டம் பற்றிய பொருந்தாதவற்றை காண்க. மிசா சட்டம். மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மிசானா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், இதற்கான விரிவாக்கம். இது உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டமாகும். 1977 ஆண்டில் தடுப்பு காவல் இருப்பின் எண்ணிக்கை 1,75,000 அதிகரித்ததால் 1978 ஆண்டு இயற்ற சட்டம் இங்க இயற்றப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. தவறு, நீக்கப்பட்டது. 1978 ஆண்டு நீக்கப்பட்டது. பாருங்க, மீசா. இந்த மீசா சட்டம் பார்த்தீங்கன்னா 1971 கொண்டு வந்திருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், இது உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டமாகும். 1977 ஆண்டில் தடுப்பு காவல் இருப்பவரின் எண்ணிக்கை 1,75,000 அதிகரித்ததால் 1978 ஆண்டு இச்சட்டம் நீக்கப்பட்டது. இங்க தவறா கொடுக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டது. அனைத்தும் சரிங்க. 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இது மாத்திருவோம். புக்கா வரும்போது இது மாத்தி கொடுத்துருவோம். நீக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. அப்ப மிசா சட்டம் 1971. மீசா சட்டம் 1971. எப்ப நீக்கப்படும் கேட்பாங்க? 1978. அப்ப 71 எழுதுனா ஒரு 7 வருஷம் கழிச்சு. வினா 52. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. காப்பி போசா ஆக்ட் 1974 அந்நிய செலாவணி மற்றும் கடத்தல் நடவடிக்கை தடுப்பு பாதுகாப்பு சட்டம். தேசிய பாதுகாப்பு சட்டம் நாசா 1980 நாசா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரியா கொடுக்க. முக்கியமான இதுங்க, இதெல்லாம் அதிக டைம் கேட்டிருக்காங்க பொறுத்துக்களை. காப்பி போசா ஆக்ட் 1974 அந்நிய செலாவணி மற்றும் கடத்தல் நடவடிக்கை தடுப்பு சட்டம், தடுப்பு பாதுகாப்பு சட்டம். தேசிய பாதுகாப்பு சட்டம் நாசா 1980 நாசா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். 53. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. PITNDP, Prevention of Illicit Traffic and Narcotic Drugs and Physiotherapeutic Substance Act சொல்லுவாங்க. மீண்டும் சொல்ல பாருங்க. PITNDP, Prevention of Illicit Traffic in Narcotic Drugs and Physiotherapeutic Substance Act. PBM பிம்செக்கா ஆக்ட் கள்ள வணிக தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் பராமரிப்பு சட்டம். தடா சட்டம் பயங்கரவாதம் மற்றும் கழக நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் 1955 ஆண்டு நீக்கப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அப்ப PINDP, Prevention of Illicit Traffic in Narcotic Drugs and Physiotherapeutic Substance Act. PBMSECA, பிம்செக்கா ஆக்ட் கள்ள வணிக தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோக மற்றும் பராமரிப்பு சட்டம். தடா சட்டம் பயங்கரவாதம் மற்றும் கழக நடவடிக்கை தடுப்பு சட்டம். இது எப்ப கொண்டு வராங்கன்னா 1985. எப்ப நீக்கப்படும் கேட்டாங்கன்னா 1995 ஆண்டு நீக்கப்படுது. 54. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. பொடா, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002 கொண்டு வராங்க, 2004 நீக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரிங்க. இப்ப பொடா, பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002, 2004 இச்சட்டம் நீக்கப்பட்டது. 2004 இச்சட்டம் நீக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 55. பொறுத்துக. சரத்து 23 தேவதாசி முறை ஒழிப்பு. சரத்து 23 தான் தேவதாசி முறை ஒழிப்பு. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எப்போ கொண்டு வராங்க? 1948. ஒப்பந்த
தொழிலாளர் சட்டம், ஒப்பந்த தொழிலாளர் சட்டம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1970 சம ஊதிய சட்டம் 1976ங்க. ஷரத்து 23 படி தேவதாசி முறை ஒழிப்பு செய்யப்படுது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1970, சம ஊதிய சட்டம் 1976ங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 3, 1, 2, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் சொல்றேன், ஷரத்து 23 தேவதாசி முறை ஒழிப்புக்கு இந்த ஷரத்து முக்கிய பங்காற்றுது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948, ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் பார்த்தோன்னா 1970, சம ஊதிய சட்டம் 1976. வினா 56, மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. ஷரத்து 23 பிச்சை எடுத்தலை குற்றம் என்று கூறுகிறது. கூற்று 2, நாட்டு நலன் கருதி பொது காரணத்திற்காக அரசு மக்களிடம் கட்டாயமாக வேலை வாங்குவது சுரண்டலுக்குள் அடங்காது. ஆனால் இவ்வாறு கட்டாய வேலை வாங்கும் போது இனம், மதம், சாதி வேறுபாடுகளை காட்டக்கூடாது. ஷரத்து 23 தேவதாசி முறையை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. ஷரத்து 23 தேவதாசி முறையை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தோன்னா 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஷரத்து 23 பிச்சை எடுத்தலை குற்றம் என்று கூறுகின்றது. நாட்டு நலன் கருதி பொது காரணத்திற்காக அரசு மக்களிடம் கட்டாயமாக வேலை வாங்குவது சுரண்டலுக்குள் அடங்காது. ஆனால் இவ்வாறு கட்டாய வேலை வாங்கும் போது இனம், மதம், சாதி வேறுபாடுகளை காட்டக்கூடாது. ஷரத்து 23 தேவதாசி முறையை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றது. வினா 57 பொறுத்துக. மொத்தம் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம். தொழிற்சாலை சட்டம் 1948, சுரங்க பணியாளர் சட்டம் 1952ங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பிங்க. இதற்கான விடை பி. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, தொழிற்சாலை சட்டம் பார்த்தோன்னா 1948, சுரங்க பணியாளர் சட்டம் 1952, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. மிக முக்கியமான சட்டங்கள், நல்லா பாத்துங்க. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986, தொழிற்சாலை சட்டம் 1948, சுரங்க பணியாளர் சட்டம் 1952, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. வினா 58, கீழ்கண்டவற்றில் பொருந்தாதை காண்க. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு, 4 சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951, வியாபார கப்பல் சட்டம் 1958, பயிற்சி பெறுவோர் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966ங்க. பாருங்க, இதற்கான விடை பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியா இருக்குங்க. 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951, வியாபார கப்பல் சட்டம் 1958, பயிற்சி பெறுவோர் சட்டம் பார்த்தீங்கன்னா பயிற்சி பெறுவோர் சட்டம் 1961, பீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர் சட்டம் 1966. நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வினா 59, சரியான கூற்றை காண்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு 2 வருட சிறை தண்டனையும் ₹50,000 வரையிலான அபராதம் விதிக்கப்படுகின்றது. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஷரத்து 25 படி சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் இந்துக்களாக கருதப்படுவர். மேலும் சீக்கிய சமயத்தினர் கிர்பான் எனும் குறுங்கத்தியை வைத்துக் கொள்ள இச்சரத்து வழிவகை செய்கிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருங்க. குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்தும் முதலாளிகளுக்கு 2 வருட சிறை தண்டனையும் ₹50,000 வரையிலான அபராதம் விதிக்கப்படுகின்றது. தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஷரத்து 25 படி சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள் இந்துக்களாக கருதப்படுவர். மேலும் சீக்கிய சமயத்தினர் கிர்பான் எனும் குறுங்கத்தியை வைத்துக் கொள்ள இச்சரத்து வழிவகை செய்கிறது. வினா 60, மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தினை முன்னேற்ற பொது நிதியிலிருந்து செலவிடக்கூடாது. அரசு ஒரு தனி மதத்தினை ஆதரிக்கும் விதத்தில் செயல்படக்கூடாது. மதத்தினை வளர்க்க செய்யப்பட்ட செலவிற்கு வரி விலக்கு பெற ஷரத்து 27 வழிவகை செய்கிறது. ஷரத்து 29 படி
மாநிலத்தின் மக்கள் தொகையில 50% கீழ் இருக்கும் மதப்பிரிவினர் அல்லது குழுக்கள் அல்லது மொழியை பிரதிநிதியாக வைத்திருப்பவர்களே சிறுபான்மையினர் என்று கூறுகின்றனர். சிறுபான்மையினர் என்று கூறுகிறது. பாருங்க, அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தினை முன்னேற்ற பொது நிதியிலிருந்து செலவிடக்கூடாது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா, அரசு ஒரு தனி மதத்தினை ஆதரிக்கும் விதத்தில் செயல்படக்கூடாது. மதத்தினை வளர்க்க செய்யப்பட்ட செலவிற்கு வரி விலக்கு பெற சரத்து 27 வழிவகை செய்கிறது. சரத்து 29 படி மாநிலத்தின் மக்கள் தொகையில் 50% கீழ் இருக்கும் மதப்பிரிவினர் அல்லது குழுக்கள் அல்லது மொழியை பிரதிநிதியாக வைத்திருப்பவர்களே சிறுபான்மையினர் என்று அரசு கூறுகிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தினை முன்னேற்ற பொது நிதியிலிருந்து செலவிடக்கூடாது. அரசு ஒரு தனி மதத்தினை ஆதரிக்கும் விதத்தில் செயல்படக்கூடாது. மதத்தினை வளர்க்க செய்யப்பட்ட செலவிற்கு வரி விலக்கு பெற சரத்து 27 வழி செய்கிறது. சரத்து 29 படி மாநிலத்தின் மக்கள் தொகையில் 50% கீழ் இருக்கும் மதப்பிரிவினர் அல்லது குழுக்கள் அல்லது மொழியை பிரதிநிதியாக வைத்திருப்பவர்களே சிறுபான்மையினர் என்று அரசு கூறுகிறது. சரத்து 61 மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 31 சொத்துரிமை குறிக்கும். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது சொத்துரிமை அடிப்படை உரிமை பட்டியலிருந்து இருந்தது. 1974 ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 31 மற்றும் 19(1) எப் ஆகியவை நீக்கப்பட்டு சரத்து 300A கீழ் சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 3 சரியாக கொடுக்கப்பட்டிருங்க. 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 31 சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சரத்து. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது இது ஒரு அடிப்படை உரிமை பட்டியலில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1978 ஆண்டு 1978 ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி சரத்து 31 மற்றும் 19(1) எப் ஆகியவை நீக்கப்பட்டு சரத்து 31 மற்றும் 19(1) எப் நீக்கப்பட்டு சரத்து 300A கீழ் சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. வினா 62 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை காண்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. நீதி பேராணைகள் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டவையாகும். சரத்து 32 இல்லையெனில் இந்திய அரசியலமைப்பு செல்லாத அரசியலமைப்பாக இருக்கும் என அம்பேத்கர் கூறுகிறார். நீதி பேராணைகள் அடிப்படை உரிமைகளின் அடிப்படை என்று கூறியவர் அம்பேத்கர். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீதி பேராணைகள் இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்படுது. சரத்து 32 இல்லையெனில் இந்திய அரசியலமைப்பு செல்லாத அரசியலமைப்பாக இருக்கும் என அம்பேத்கர் கூறுகிறார். நீதி பேராணைகள் அடிப்படை உரிமையின் அடிப்படை என்று சொன்னவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். சொல்ல பாருங்க, நீதி பேராணைகள் இங்கிலாந்திலிருந்து எடுக்கப்படுது. சரத்து 32 இல்லையெனில் இந்திய அரசியலமைப்பு செல்லாத அரசியலமைப்பாக இருக்கும் என அம்பேத்கர் கூறுகிறார். நீதி பேராணைகள் அடிப்படை உரிமையின் அடிப்படை என்று கூறியவர் அம்பேத்கர். 63 பொறுத்துக. 63 பொறுத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 3, 1, 2, 5, 4. ஆட்கொணர்வு நீதி பேராணை ஏபிஎஸ் கார்பஸ். செயல் உறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். தடை உறுத்தும் நீதி பேராணை புரோபிஷன்ஸ். ஆவண கேட்பு நீதி பேராணை பார்த்தீங்கன்னா கிரிட்டீரியான்னு சொல்லுவாங்க. தகுதி முறை வினாவும் நீதி பேராணை கியூ வாரண்ட். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஏபிஎஸ் கார்பஸ். செயல் உறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். தடை உறுத்தும் நீதி பேராணை பார்த்தீங்கன்னா புரோபிஷன்ஸ். ஆவணக்கேட்பு நீதி பேராணை பார்த்தீங்கன்னா கிரிட்டீரியா. தகுதி முறை வினாவும் நீதி பேராணை பார்த்தீங்கன்னா கியூ வாரண்ட். வினா 64 சரியான கூற்றினை காண்க. மொத்தம்
3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து ஆட்கொணர்வு நீதி பேரணை பாதுகாக்கின்றது. அரசு மற்றும் தனியார் அமைப்புகளுக்கு எதிராகவும் இந்த பேரணை பிறப்பிக்க இயலும். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து நிறைவேற்றிக் கொள்ள செயலுறுத்தும் நீதி பேரணை பயன்படுகிறது. கீழவை நீதிமன்றங்கள், நடுவர் மன்றங்கள் தங்களது கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் செயலுறுத்தும் நீதி பேரணை பிறப்பிக்கப்படுகிறது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதில் இருந்து ஆட்கொணர்வு நீதி பேரணை பாதுகாக்கின்றது. அரசு மற்றும் தனியார் அமைப்புகளுக்கு எதிராகவும் இந்த பேரணை பிறப்பிக்க இயலும். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில இருந்து நிறைவேற்றிக் கொள்ள செயலுறுத்தும் நீதி பேரணை பயன்படுகிறது. கீழவை நீதிமன்றங்கள், நடுவர் மன்றங்கள் தங்களது கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் செயலுறுத்தும் நீதி பேரணை பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. வினா 65 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை காண்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ் நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தம் அதிகார வரம்பினை மீறி அல்லது அதிகார வரம்பிற்கு முரணாக ஏதேனும் செய்தால் அச்செயலை தடை செய்யும் பொருட்டு பிறப்பிக்கப்படும் நீதி பேரணை தடையுறுத்தும் பேரணையாகும். தனி நபர்களுக்கு எதிராக இவ்வாணை பிறப்பிக்க இயலாது. செயலுறுத்தும் நீதி பேரணை கட்டளை நீதி பேரணை என அழைக்கப்படுகிறன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஏ 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கீழ் நீதிமன்றங்களுக்கும் தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தம் அதிகார வரம்பினை மீறி அல்லது அதிகார வரம்பிற்கு முரணாக ஏதேனும் செய்தால் அச்செயலை தடை செய்யும் பொருட்டு பிறப்பிக்கப்படும் நீதி பேரணை தடையுறுத்தும் பேராணையாகும் சொல்லக்கூடிய ஒன்று. தனி நபர்களுக்கு எதிராக இவ்வாணை பிறப்பிக்க இயலாது. செயலுறுத்தும் நீதி பேரணை கட்டளை நீதி பேரணை என அழைக்கப்படுகிறது. வினா 66 கீழவை நீதிமன்றம் தீர்ப்பாயத்தில் நடுவில் உள்ள வழக்கினை தமக்கு மாற்றம் செய்யவோ அல்லது அவற்றால் வழங்கப்பட்ட ஆணை ரத்து செய்யவோ மேல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 66க்கு ஆவண கேட்பு நீதி பேரணை ஏங்க. கீழவை நீதிமன்றம் தீர்ப்பாயத்தில் நடுவில் உள்ள வழக்கினை தமக்கு மாற்றம் செய்யவோ அல்லது அவற்றால் வழங்கப்பட்ட ஆணை ரத்து செய்யவோ மேல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை ஆவண கேட்பு நீதி பேரணை. இங்க நிலுவை வருங்க. தீர்ப்பாயத்தில் நிலுவையில் இங்க நடுவில் என்று கொடுக்கப்பட்ட தவறு. கீழவை நீதிமன்றம் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினை தமக்கு மாற்றம் செய்யவோ அல்லது அவற்றால் வழங்கப்பட்ட ஆணை ரத்து செய்யவோ மேல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை பார்த்தோன்னா ஆவண கேட்பு நீதி பேரணை. வினா 67 அரசு மற்றும் அரசு பணிகளை செய்யும் அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் சட்ட விதி மீறலில் ஈடுபடும் போது கீழ்கண்டவற்றில் எந்த நீதி பேரணை பிறப்பிக்கப்படுகிறது? இதற்கான விடை பார்த்தோன்னா தகுதி முறை வினாவும் நீதி பேரணை. அரசு மற்றும் அரசு பணிகளை செய்யும் அலுவலகங்களில் பணியாற்றுபவர்கள் சட்ட விதி மீறலில் ஈடுபடும் போது கீழ்கண்டவற்றில் எந்த நீதி பேரணை பிறப்பிக்கப்படுகிறது? தகுதி முறை வினாவும் நீதி பேரணை. வினா 68 சரியான கூற்றினை காண்க. மொத்தம் 3 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. தகுதி முறை வினாவும் பேராணை தனியார் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பிறப்பிக்க இயலாது. சட்டத்துக்கு புறம்பான முறையில் அரசு அலுவலகத்தினை கைப்பற்றுதலை தகுதி முறை வினாவும் நீதி பேரணை தடை செய்கிறது. உயர் நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களுக்கு நியாயமான பரிசீலனைக்காக ஆவணத்தினை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப சொல்லி வழங்கப்படும் நீதி பேரணை ஆவண கேட்பு நீதி பேரணைன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா பி 1, 2, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமானதுங்க. பாருங்க, தகுதி முறை வினாவும் பேராணை தனியார் அலுவலக பணியாளர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பிறப்பிக்க இயலாது. முக்கியமானது எல்லாம் பார்த்துக்கோங்க. சட்டத்துக்கு புறம்பான முறையில் அரசு அலுவலகத்தினை கைப்பற்றுதலை தகுதி முறை வினாவும் நீதி பேரணை தடை செய்கிறது. உயர் நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களுக்கு நியாயமான பரிசீலனைக்காக ஆவணத்தினை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப சொல்லி வழங்கப்படும் நீதி பேரணை ஆவண கேட்பு நீதி பேராணை. வினா 69 கீழ்கண்ட சரத்து 33 தொடர்புடைய கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. கீழ்கண்ட சரத்து 33 தொடர்புடைய கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. மொத்தம் 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருங்க. முப்படை வீரர்கள், ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினர், காவல்துறை பணியாளர்கள் போன்ற நபர்களின் அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்க பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. மாநில சட்டமன்றங்கள் இவற்றின் மீது சட்டம் இயற்ற முடியாது என்பதை விளக்குகின்றது. பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்தில் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இயலாது. இதற்கான
விடை கூற்று 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு பீங்க. முப்படை வீரர்கள், ஆயுதப்படையினர், துணை ராணுவ படையினர், காவல்துறை பணியாளர்கள் போன்ற நபர்களின் அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்க பாராளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. மாநில சட்டமன்றங்கள் இவற்றின் மீது சட்டம் இயற்ற முடியாது என்பதை விளக்குகின்றது. பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்ட சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்தில் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இயலாது. வினா 70 பொறுத்துக. ராணுவ சட்டம் 1950 கரெக்டா இருக்கு. காவல்படை சட்டம் 1966, விமானப்படை சட்டம் 1932, கடற்படை சட்டம் 1978, எல்லை பாதுகாப்பு படை சட்டம் 1968. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 1, 2, 3, 4, 5. ராணுவ சட்டம் 1950, காவல்படை சட்டம் 1966, விமானப்படை சட்டம் 1932, கடற்படை சட்டம் 1978, எல்லை பாதுகாப்பு படை சட்டம் 1968. வினா 71 கீழ்கண்ட கூற்றினை கருத்தில் கொள்க. மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ராணுவ சட்டமானது இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதியில் செயல்படுத்தப்படும் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்தலை 34 குறிக்கின்றது. இதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. சட்ட ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் ராணுவ சட்டம் நடைமுறைப்படுத்தலாம். ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, போர், வெளிநாட்டு படையெடுப்பு, கழகம், உள்நாட்டு கலவரம், வன்முறை போன்ற தருணங்களில் இந்திய எல்லைக்குள் ராணுவ சட்டத்தினை அமல்படுத்தலாம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ராணுவ சட்டம் மானது இந்தியனுடைய ஏதேனும் ஒரு பகுதியில செயல்படுத்தும் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தலை சரத்து 34 குறிக்கிறது. இதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக இந்தியாவின் எந்த பகுதியில் வேண்டுமானால் ராணுவ சட்டம் நடைமுறைப்படுத்தலாம். ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, போர், வெளிநாட்டு படையெடுப்பு, கழகம், உள்நாட்டு கலவரம், வன்முறை போன்ற தருணங்களில் இந்திய எல்லைக்குள் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தலாம். வினா 72 சரியான கூற்றினை காண்க. மொத்தம் 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 29 சிறுபான்மையினர் நலனை உறுதி செய்கிறது. சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்திடும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிடும் சரத்து 35 இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமைகள் சரத்து 15, சரத்து 16, சரத்து 19, சரத்து 29, சரத்து 30. இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவரும் பெரும் அடிப்படை உரிமைகளை எதிரி நாட்டு சேர்ந்தவர்களை தவிர சரத்து 14, சரத்து 20, சரத்து 21, சரத்து 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28. இதற்கான விடை A 1, 2, 3, 4 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 29 சிறுபான்மையினர் நலனை உறுதி செய்கிறது. சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்திடும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிடும் சரத்து 35 இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமைகள் சரத்து 15, சரத்து 16, சரத்து 19, சரத்து 29, 30. இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவரும் பெரும் அடிப்படை உரிமைகள் எதிரி நாட்டை சேர்ந்தவரை தவிர சரத்து 14, சரத்து 20, சரத்து 21, சரத்து 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28. இந்த சரத்துகள்லாம் எதிரி நாட்டுகளுக்கு பொருந்தும். இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவரும் பெரும் அடிப்படை உரிமைகள். ஆனா எதிரி நாட்டுகளுக்கு இந்த சரத்து பொருந்தாதது. வினா 73 பொறுத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி 1, 2, 3, 1, 2, 4, 3. சரத்து 265 சட்டப்படி வரி வசூலிப்பு. சரத்து 300A பகுதி 12, சரத்து 301 இந்திய எல்லைக்குள் தடையில்லா வணிகம், சரத்து 326 பகுதி 15, சரத்து 265 சட்டப்படி வரி வசூலிப்பு, சரத்து 300A பகுதி 12, 301 இந்திய எல்லைக்குள் தடையில்லா வணிகம், சரத்து 326 பகுதி 15. சரத்து 74 அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கும் வேறு சில உரிமைகளில் சரியானதை தேர்ந்தெடு. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு.
சரத்து 265 சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வரிகளை மட்டுமே வசூலிக்க வேண்டும், சட்டப்பூர்வமற்ற வரிகளை வசூலிக்க கூடாது என பகுதி 12 வழங்கப்பட்டுள்ளது. சரத்து 301 இந்திய எல்லைக்குள் வணிகம், வாணிபம் மற்ற உறவுகளுக்கு எவ்வித தடையும் இல்லை என பகுதி 13 வழங்கப்பட்டுள்ளது. சரத்து 326 மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அமையும் பகுதி 15 வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது சரத்து 32 படி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது போல் இந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3, 4 சரின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அரசியலமைப்பில் இடம்பெற்றிருக்கும் வேறு சில உரிமைகள் சரியானதை தேர்ந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரத்து 265 சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வரிகளை மட்டுமே வசூலிக்க வேண்டும் சொல்றாங்க. சட்டப்பூர்வமற்ற வரிகளை வசூலிக்க கூடாது என பகுதி 12 வழங்கப்பட்டுள்ளது. சரத்து 301 இந்திய எல்லைக்குள் வாணிபம் மற்ற உறவுகளுக்கு எவ்வித தடையும் இல்லை என பகுதி 13 வழங்கப்பட்டுள்ளது. சரத்து 326 மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அமையும் என பகுதி 15 வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது சரத்து 32 படி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது போல் இந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இயலாது. வினா 75 கீழ்கண்ட அடிப்படை உரிமைகளின் குறைபாடுகள் சரியானதை தேர்ந்தெடு. மொத்தம் 6 குறைபாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக மற்றும் பொருளாதார உரிமைகள் வழங்கப்படவில்லை, அதிக கட்டுப்பாடுகளை கொண்டதாக உள்ளது, நிரந்தரம் இல்லாததாக இருப்பது, அவசர காலங்களில் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுதல், அரசியலமைப்பின் வழி தீர்வு காண்பதில் அதிக செலவு தன்மை, தடுப்பு காவல் சட்டம் தத்துவமின்மை ஓங்கி இருப்பதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3, 4, 5, 6 சரி. சமூக மற்றும் பொருளாதார உரிமைகள் வழங்கப்படவில்லை, அதிக கட்டுப்பாடுகளை கொண்டதாக உள்ளது, நிரந்தரம் இல்லாததாக இருப்பது, அவசர காலங்களில் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுதல், அரசியலமைப்பின் வழி தீர்வு காண்பதில் அதிக செலவு தன்மை, தடுப்பு காவல் சட்டம் தத்துவமின்மை ஓங்கி இருப்பது. வினா 76 மொத்தம் 4 பொறுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. A.K. கோபாலன் விஸ் இந்திய அரசு 1950 வழக்கு. சங்கர் பிரசாந்த் விஸ் இந்திய அரசு 1951. செண்பக துரைராஜன் விஸ் மதராஸ் அரசு வழக்கு 1951 இடஒதுக்கீடு வழக்கு. சஜன் சிங் விஸ் ராஜஸ்தான் வழக்கு பார்த்தீங்கன்னா 1965. இது முக்கியமான, இது அதிக டைம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். A.K. கோபாலன் விஸ் இந்திய அரசு வழக்கு 1950. சங்கரி பிரசாந்த் விஸ் இந்திய அரசு 1951. செண்பக துரைராஜன் விஸ் மதராஸ் அரசு 1951 இடஒதுக்கீட்டு வழக்கு. சஜன் சிங் விஸ் ராஜஸ்தான் 1965. வினா 77 அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என யார் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதற்கான விடை பார்த்தோன்னா சங்கரி பிரசாந்த். அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3 திருத்த பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என சங்கரி பிரசாந்த் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 78 இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை யாருடைய வழக்கில் கொண்டு வந்தது? செண்பக துரைராஜன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை செண்பக துரைராஜன் வழக்கில் கொண்டு வந்தது. 79 தடுப்பு காவல் சட்டத்தின்படி 3 மாத காலத்திற்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யார்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆலோசனை குழு. தடுப்பு காவல் சட்டத்தின்படி 3 மாத காலத்துக்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆலோசனை குழுங்க. தடுப்பு காவல் சட்டத்தின்படி 3 மாத காலத்துக்கு பிறகு செயல்படுத்த அனுமதிப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆலோசனை குழு. வினா 80 இந்திய அரசியலமைப்பில் முதலாவது சட்ட திருத்தம் தொடர்பான தீர்ப்பில் சரியான கூற்றினை காண்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்ட வகுப்புவாரி இடஒதுக்கீடு கொள்கை சுதந்திர இந்திய குடியரசில்
செல்லாதது. இதனால் சாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கு சட்ட ஏற்பினை வழங்க இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசுக்கும் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டிற்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகளை மேலோங்கி நிற்கும். 1, 2 சரி. பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்சியில சென்னை மாகாணத்துல அமல்படுத்தப்பட்ட வகுப்புவாரி இடஒதுக்கீடு கொள்கை சுதந்திர இந்திய குடியரசில் செல்லாதது. இதனால் சாதிவாரி இடஒதுக்கீட்டிற்கு சட்ட ஏற்பினை வழங்க இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்டிற்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகளை மேலோங்கி நிற்கும். வினா 81 பொறுத்துக. கோலக்நாத் வழக்கு பஞ்சாப் அரசு 1967. மேனகா காந்தி வழக்கு இந்திய அரசு 1978. மினர்வா மில் இந்திய அரசு வழக்கு 1980. இந்திரா சகானி இந்திய அரசு 1992. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கோலக்நாத் வழக்கு பஞ்சாப் அரசு 1967. மேனகா காந்தி இந்திய அரசு 1978. மினர்வா மில் இந்திய அரசு 1980. இந்திரா சகானி இந்திய அரசு 1992. வினா 82 கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளை அவை கொடுக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. மேனகா காந்தி முதல்ல கேசவனந்த பாரதி வழக்கு 1967. 2 பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி 1978. பாலாஜி ராகவன் 1995 வழக்கு. மலங்கரா சிரியா கத்தோலிக் கல்லூரி 2007. மீண்டும் சொல்ற பாருங்க, முக்கியமானது, கால்வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோன்னா கேசவனந்த பாரதி வழக்கு 1967. இரண்டாவது மேனகா காந்தி வழக்கு 1978. பாலாஜி ராகவன் வழக்கு 1995. மலங்கர சிரியா கத்தோலிக் கல்லூரி 2007. வினா 83 பாரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற தேசிய விருதுகள் இந்திய அரசியலமைப்பின் 18வது சரத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. சமத்துவ கொள்கைகளை மீறுவதற்காக எடுத்துக் கொள்ளக்கூடாது. தேசிய விருதுகள் ஒரு தனி குழுவினால் நபர்களின் தகுதிகள் ஆராயப்பட்டு குடியரசுத் தலைவர் பிரதமரின் கீழ் கலந்து ஆலோசித்து சரியான நபர்களுக்கு வழங்க வேண்டும் என யாருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி. பாலாஜி ராகவன். பாரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற தேசிய விருதுகள் இந்திய அரசியலமைப்பின் 18வது சரத்தில் அளிக்கப்பட்டுள்ள சமத்துவ கொள்கை மீறுவதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. தேசிய விருதுகள் ஒரு தனி குழுவினால் நபர்களின் தகுதிகள் ஆராயப்பட்டு குடியரசுத் தலைவர் பிரதமரின் கீழ் கலந்து ஆலோசித்து சரியான நபர்களுக்கு வழங்க வேண்டும் என யாருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியதுனா பாலாஜி ராகவன். 84 இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்டவர்களில் மேல் நிலையை அடையாளம் காண யாருடைய தலைமையில் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ராம்நந்தன் கமிட்டி. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்டவர்களில் மேல் நிலையினரை அடையாளம் காண ராம்நந்தன் தலைமையில கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்டவர்களில் மேல் நிலையை அடையாளம் காண ராம்நந்தன் தலைமையில கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. வினா 85 இந்த வழக்கு சார்ந்து எல்லா கொஸ்டின்ஸும் முக்கியமான கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருக்கு. மினர்வா மில் வழக்கு 1980 தொடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் உடையவை. இவற்றை திருத்தும் போது அடிப்படை கட்டமைப்பை மாறினால் அச்சட்டம் செல்லாது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. மினர்வா மில் வழக்கு 1980 தொடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளும் சம முக்கியத்துவம் உடையவை. இவற்றை திருத்தும் போது அடிப்படை கட்டமைப்பை மாறினால் அச்சட்டம் செல்லாது. வினா 86
கீழ்கண்ட மண்டல் வழக்கு தொடர்பான கூற்றில் சரியானவற்றை காண்க. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்டவர்களில் மேல் நிலையினரை அடையாளம் காணப்பட வேண்டும். இடஒதுக்கீட்டின் அதிகபட்ச வரம்பு 50% தாண்டக்கூடாது என்றும், அசாதாரண சூழ்நிலையில் நாட்டின் தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆதரவாக இது தளர்த்தப்படலாம். மேல் நிலையினரை அடையாளம் காண ராம்நந்தன் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா A 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்டவர்களில் மேல் நிலையினரை அடையாளம் காண மேல் நிலையினரை அடையாளம் காணப்பட வேண்டும். இடஒதுக்கீட்டின் அதிகபட்ச வரம்பு 50% தாண்டக்கூடாது என்றும், அசாதாரண சூழ்நிலையில நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ஆதரவாக இது தளர்த்தப்படலாம். மேல்நிலையினரை அடையாளம் காண ராம்நந்தன் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. 87 கீழ்கண்ட அடிப்படை உரிமை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு யாரினால் தொடுக்கப்பட்ட வழக்கு? மொத்தம் 2 கூற்று கொடுக்கப்பட்டிருங்க. சரத்து 19 மற்றும் சரத்து 21 ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையானது இயற்கை நீதியை மீறாமல் இருக்க வேண்டும். சரத்து 21 படி தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான நீதி முறையை எவ்வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவல் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி வழக்கு. பி மேனகா காந்தி வழக்கு. சரத்து 19 மற்றும் சரத்து 21 ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையானது இயற்கை நீதியை மீறாமல் இருக்க வேண்டும். சரத்து 21 படி தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான நீதிமுறையை எவ்வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவல் நடைமுறைப்படுத்த வேண்டும். வினா 88 கீழ்கண்ட கோயலோ வழக்கில் சரியான கூற்றினை காண்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பாக கோயலோ விஸ் தமிழ்நாடு அரசு 2007 வழக்கு தொடக்கப்பட்டது. 9வது அட்டவணையில் உள்ளதை அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது. 9வது அட்டவணையில் செய்யப்படும் திருத்தம் உட்பட அரசியலமைப்பின் ஒவ்வொரு திருத்தமும் அடிப்படை கட்டமைப்பை கோட்பாட்டின்படி இருக்க வேண்டும். இதற்கான விடை 1, 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டு கோயல் ஏ வழக்கில் சரியான கூற்றினை காணும்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பாக கோயல் ஏ விஸ் தமிழ்நாடு அரசு 2007 வழக்கு தொடுக்கப்பட்டது. 9வது அட்டவணையில் உள்ளதை அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகள் மீறக்கூடாது. 9வது அட்டவணையில் செய்யப்படும் திருத்தம் உட்பட அரசியலமைப்பின் ஒவ்வொரு திருத்தமும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின்படி இருக்க வேண்டும். வினா 89 சரத்து 30 கீழ் சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்படும் உரிமை பெரும்பான்மையினரிடம் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே, மேலும் சிறுபான்மையினரை மிகவும் சாதகமான நிலையில் வைப்பதற்கு அல்ல என யாருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது? மலங்கர சிரியா கத்தோலிக் கல்லூரி. சரத்து 30 கீழ் சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்படும் உரிமை பெரும்பான்மையினருடன் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டும், மேலும் சிறுபான்மையினரை மிகவும் சாதகமான நிலையில் வைப்பதற்கு அல்ல என யாருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது? மலங்கர சிரியா கத்தோலிக் கல்லூரி. கடைசி வினாங்க, சரியான கூற்றினை காண்க. பெரும் முதலாளியிடமிருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக கிபி 1215 ஆண்டு மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் ஆகும். 1, 2 சரி. பெரும் முதலாளியிடமிருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக கிபி 1715 ஆண்டில் மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். இதுவே அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். இதோட 90 வினாவும் முடியுதுங்க. இந்த 90 வினாவும் மிக மிக முக்கியமான வினாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.